பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக மீனக்கு இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் கடன் தீரும். வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியை யாராலுமே தரப்பட முடியாது. அப்படிப்பட்ட நேரம் சொத்து சுகம் அமையும். பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனைகள் தீரும். சொந்தங்கள் பந்தங்கள்லாம் விலகி போயது தேடி வரும். இதை விட புதிய புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும். மோரலஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல நீங்க எல்லாருமே மாற போறீங்க. நான் பார்க்கறது என்னன்னா, எந்த தொழிலை தொடங்கினாலும் அது உலக தொழிலாக, உலகம் ஃபுல்லா வியாபித்திருக்கும் ஒரு தொழிலாக. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானா நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 40 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? 40 நாளில் 5ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அருமையாக இருக்கார். குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு எல்லாம், நீங்கள் தான் இனிமேல் டாப்பர் ஆக போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸில் யார் டாப்பர்? நீங்கள் தான் டாப்பர். யார் டாப்பர்? நீங்கள் தான் டாப்பர். இப்போ நல்லா ஏற்படும். நல்லா நீங்கள் தான் டாப்பஸ்ட்டு பொசிஷன்லாம் போவீங்க. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல 3 8 சுக்கிர பகவான் வந்துடுறார். இந்த சுக்கிரன் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவனோ அவ்வளோக்குள்ள கெட்டவன். காரணம் என்ன? உங்களுக்கு 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. அவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளால் செலவு போன்றவை ஏற்படும். எனிவே எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சுப செலவு தான் ஏற்படும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். அப்போ புதுசாக வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, 5 நாள் சொத்து, புதிதாக நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க. புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறுவீர்கள். அதான் இதில் இருக்கிற ஒரு ஆச்சரியம். நீங்கள் தொடும் காரியமெல்லாம் வெற்றி பெறும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. அருமையான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால், இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தால் சகல சௌபாகியம் கிடைக்கிற நேரத்தில் பிள்ளைகளால் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகம், பிள்ளைகளுக்கு வந்து வெளி நாடுகளில் வேலை கிடைக்கும், அதுக்கு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ணுற செலவு, சில பேர் வீட்டில் வந்து மங்கள சத்தங்கள், குழந்தைக்கு வந்து மேற்படி செலவு, மேற்படிப்புக்கான செலவு போன்றவை எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவுகள் வருகின்றன. இதில் முக்கியமான விஷயமே, 6 சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறார். இப்போ என்ன ஆகும்னா, தேவையில்லாத எதிரிகளால் பாதிக்கப்படுவீங்க. தேவையில்லாத எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்தவர்களை விட கண்ணுக்கு தெரியாதவர்கள் அதிகமாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய ஃபேவரட் டைலாக் மனசில் வச்சுக்கோங்க, என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் நம்மளை யார் வேணால் எதிரி நினச்சிக்கிட்டோம், அது அவங்க ப்ராப்ளம். ஆனால் நம்ம ஒருத்தர் எதிரி நினச்சிட்டு அவன் தான் எதிரி. இதில் உறுதியாக இருங்க. இப்போ தேவையில்லாத ஆட்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. என்னுடைய பழமொழியை அடிக்கடி மனசில் வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காதவர்களை நீங்களும் மதிக்காதீர்கள், உங்களை மறந்தவர்களை நீங்களும் மறந்து விடுங்கள். அவ்வளோதான். 4ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பதால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 குடையவன் ஆட்சி பெறும் பொழுது அதே தான் கற்புல பிரச்சனை வரும். ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் யார் கூடயாவது பேசுகிறீங்களாங்கிற சந்தேகம் ஏற்படும். எங்கே இவர் வந்து ராத்திரியெல்லாம் யார்கிட்ட சேட்டிங் பண்ணுற, இதெல்லாம் நடக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. மனைவியிடம் உண்மையாக இருப்பவர்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. அல்லது நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மாட்டிக்குவீங்க. 4ஆம் இடத்திலே புத பகவான் ஆட்சி பெறும் பொழுது நற்பெயரை கெடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 12ஆம் இடத்து ராகு வர பழைய கேஸெல்லாம் எடுத்து வெளியே போடுவார். ஏதாவது ஒரு பரவல் போலீஸ் கேஸு, அது மாதிரி கட்ட பஞ்சாயத்து போன்றவையெல்லாம் வருகின்ற நேரம். இந்த 40 நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா,
கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சமூக வலைதளங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கருத்து தெரிவிக்கிற பேர் வழின்னு நீங்கள் எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால் கடந்து செல்லுங்கள். சூரியனும் புதனுமாக இருந்த புதாதித்ய யோகம் பெறுவதால் நீங்கள் நல்ல புத்திசாலி என்ற பெயர் எடுப்பீங்க. புதிய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதுலேருந்து. அதனால் படிங்க. இந்த 40 நாட்களும் தொடர்ந்து உங்களை ஷார்பன் பண்ணிக்கோங்க. நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தால் என்னாகும், புத்திசாலித்தனம் அதிகமாகும். நிறைய படிக்கணும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் என்னுடைய அறிவுரையாக சொல்கிறதுலாம் ஒன்று தான். எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ முன்னுக்கு வருவீங்க. நான் கம்மியாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய படிங்க, நிறைய முன்னுக்கு வருவீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க, அதான் முக்கியம். ஸோ இப்போ மீனராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 100க்கு 95 மார்க். ஆல்ரெடி நாங்களே இந்த ஜென்ம சனியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த வக்ர சனியாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுத்துமா? கண்டிப்பா நல்லது பண்ணும். அதாவது ஒரு கிரகம் வக்கரமா இருக்கிறதோட வக்கரம் இல்லாம இருக்கிறது ஒரு விதமான நல்ல விஷயங்கள் பண்ணும். ஆனா அதுவே வக்கரமா இருக்கும்போது அந்த விஷயங்கள் அதிகமான நல்லது பண்ணும். அதாவது சிம்பிள், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து ஒரு பாலை இழுத்து விடுறக்கும் ரப்பர் பேண்ட் இப்படியே விழுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்படியே ஃப்ரீயா விட்டோம்னா அது நார்மலான கிரகம், வக்கரம் இல்லை. ஆனா இழுத்து விட்டோம்னா வித் ஹையஸ்ட் பவர். ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்துடைய கர்மாவை இழுத்து இப்போ செய்யக்கூடிய தருணமாக இருக்கும். அது இந்த மீன ராசிக்குமா? மீன ராசிக்கு தான் மெயினாக சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, ஒரு பையனை பார்த்துருப்போம், பேசி முடிக்கலாங்கிற நிலைமை வரும்போது சம்மந்தம் இல்லாமல் பேசி காரியத்துக்கு எடுத்து வேணான்னு சொல்லி விட்டுருப்போம். இப்போ என்னன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும், இல்லை அதே பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். எம்பாரசிங் சந்தோஷமா இருக்கும், ஏன்னா கல்யாணமே ஆயிருக்காதே, ரொம்ப ஃபீலிங்ல இருப்பாங்கல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கல்யாணத்துக்குடைய பிராப்தம் வந்துடும். ரெண்டாவது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம், குழந்தைக்கு ட்ரை பண்ணோம், நடக்கல. 2 தடவை ட்ரை பண்ணோம், அபார்ட் ஆச்சுன்னா இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட்டுக்கான வேலை கிடைக்குமா, ஃபாரின் போவேனா, UK போவேனா, ஸ்காட்லாந்து போவேனா, ஹாலண்ட் போவேனா, இது எல்லா கேள்விக்கும் பதில் எஸ். ஏன்னா சனி வக்கரமா புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது மின்னல் வேகத்தில் வேலை நடக்கும். சார், ஆனால் ஜென்ம சனியில இருக்கும்போது இந்த வக்ர சனியோட இம்பாக்ட், ஜென்ம சனியிலே தான் வக்கரமா இருக்கான். உங்க வீட்டிலே தான் நான் திரும்பி நிற்கிறேன். ஓகே, உங்களை நேராக பார்க்குறேன், வக்கரமான திரும்பி நின்று உங்களை பார்க்குறாங்க கண்ணாடியில். அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த ரிவர்ஸ் அதுதான் ரெட்ரோகிரேட் மோஷன். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக மீனக்கு இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் கடன் தீரும். அதாவது பஞ்சமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடனும் தீரும், உங்கள் பையன் வாங்கின கடனும் தீரும். முக்கியமான கர்மா ஒன்று நடக்கும். கர்மானா நம்ம உடனே பயந்துடக்கூடாது, ஐயோ யாராவது செத்து போயிட போகிறாங்க. கர்மா இஸ் சம்திங். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு உபநயனம் போட்டாலும் கர்மா தான். ஒரு பொன் குழந்தை பெரிய மனுஷி ஆனாலும் அது கர்மா தான். ஒரு கல்யாணத்து மேடையில் நீங்கள் ஏறி நின்று தாலி எடுத்து கொடுத்தாலும் அது கர்மா தான். அது மாதிரி இது சுப கர்மாவாக மாறக்கூடிய ஒரு தருணம் இப்போ காலத்துக்கு வரப்போகிறது. எந்தெந்த கோவிலுக்கு போகணுமோ, எந்தெந்த ஊருக்கு போகணுமோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணணுன்னு இருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஜாமுன்னு நடக்கும். மெயினாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீனத்தில் இருக்கேன் சார், ஸ்டேட்ஸ் விளையாடுவேனா, நேஷனல்ஸ் விளையாடுவேனா, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன் எஸ். சனி வக்கரமாக இருக்கும்போது அதுக்கான ஒரு தூண்டுதல், உந்துதல் மிக அதிகமாக இருக்கும். ஆயக்கலைகள் 64. எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு டிவியில் இன்வெஸ்ட் பண்ணணும், யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கணும், இல்லையா இன்ஃப்ளூயன்சராக மாறணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 85% ஃபாரின் போவாங்க. மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம். அதே மாதிரி பையன் வந்து செட்டில் ஆகலை, பையனுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், இல்லை குழந்தை பிறக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் பார்க்குறது மெயினாக பார்க்குறது கடன் அடையும். ரொம்ப நாளாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் சார், நான் வாங்கின ஒரு ஃப்ரிட்ஜு அது 2 வருஷமாக இஎம்ஐ போகுது, ஃப்ரிட்ஜே பிரச்சனை ஆயிடுச்சு சார்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த ஃப்ரிட்ஜுக்கான இஎம்ஐ க்ளோஸ் ஆகிடும். மோரலஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் நீங்கள் எல்லாருமே மாற போகிறீங்க. அது நான் பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் மறுபடியும் வராது. சனி குரு சூரியன் இந்த மாதிரி கன்ஜங்ஷனில், அதுவும் குரு பாக்கியமாக உங்களை பார்க்கறது, சனிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பது அந்த குரு பாக்கியமாக பார்க்கறது, அதே சனிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆடி 18 உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஒரு 15 நாளில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். நிறைய பேர் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க, ஜாலியாக ஹாலண்ட்லாம் போயிட்டு வருவீங்க, நிறைய யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணுவீங்க, நீர்நிலைகள் பக்கத்தில் அருமையான வீடு வாங்குவீங்க. நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். தாம்பத்தியமே இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, நான் எங்கேயோ இருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த சனி வக்கரமாகிறதுனால அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சார், அப்போ மீனும் வந்து கவனமா இருக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குமா சார்? ஒன்று விஷயமா இதில் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்.
அதே மாதிரி தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது லைட்டாக கையில் அடிபடுறது, தலையில் அடிபடுறது. அதனால் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷாம்பு மாற்றி போடுறதுனால இல்லை டை மாற்றி போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த முடியெல்லாம் விழுந்துடும். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். சனி புதன் காம்பினேஷன் அது வக்கர நிலையில் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு இந்த அலோபீசியான்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும். சென்டர் ஆஃப் த மண்டையில் ஒரு ஹோல், புரியுதா? ஹோல்னு சொல்றது ஓட்டை இல்லை, அந்த இடம் மட்டும் பேட்ச். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். இதெல்லாம் கூட சொல்ல முடியுமா சார்? ரொம்பவே ஆச்சரியமா கண்டிப்பா சொல்லலாமா? சார் அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள் கண்டிப்பா இருக்குமே? பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் குரு கன்ஜங்ஷன் ஆனால மகாலிங்க சுவாமி, மகாலிங்கம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேல சொன்னா ஒரு தடவை முடிஞ்சா திருச்சி பக்கத்தில் திருவானைக்காமல்ல நம்ம அம்பிகையை பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, மீன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அவங்க சொன்னால் இப்போ நம்ப மாட்டாங்க. அட போங்க சார், 7.5 சனி, அப்படியே பார்த்தாலும் 12ஆம் வீட்டுக்கு தான் பார்க்க போகிறாரு. ஜென்மத்தில் சனி, குரு பார்க்குறாரு இல்லையா? அதை விட எல்லாத்த விட அங்கே 12ஆம் இடத்துல பார்க்கக்கூடியது சொத்து சுகம் அமையும். பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். சொந்தங்கள் பந்தங்கள்லாம் விலகி போழியது தேடி வரும். இதை விட புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். புதுசாக ஒரு வேலை செய்கிறதோ, புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறதோ, தொழிலில் வந்து பணமே இல்லாமல் தொழில் பண்ணலாம். அது எப்படி சார் பணமே இல்லாமல் தொழில் பண்ண? இந்த ப்ராடக்டை வச்சுங்க சார், நீங்கள் விற்றுட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்வாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த ஜென்மத்தை வந்து குரு பார்க்குறாரு. அதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். தன்னுடைய குரு வீட்டை தானே பார்க்குறார். அப்படி பார்க்கறது மிக மிக அபூர்வம். சனீஸ்வரர் இதுவரைக்கும் இருந்தார். அந்த சனீஸ்வரர் வக்கரம் பெற்று போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், எதிரிகள் அடங்கி போவார்கள். ஏற்கனவே உங்களை பார்த்தா எவனும் பேச மாட்டான், இன்னும் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்காது. கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் உங்களை நல்லா உற்சாகப்படுத்துவார்கள். நல்லா இருக்கும். சரி, கோயில்களுக்கு யாத்திரையா பயணங்கள் போகலாமா? இந்த காலகட்டம் அது சரியா இருக்கு? கரெக்டாக கேட்டீங்க. நான் கூட மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. அந்த குருவும் கேதுவும் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஆமாங்க சார். அவங்க கரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றது. ஞானகாரகன் கேதுவும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குருவும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும். இவங்க 2 பேர் சேர்ந்து வர்றது 144 வருடங்களுக்கு ஒரு முறை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்கள் தலைமுறைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. 21 தலைமுறைக்கு ஈடேறாத ஆசைகள், ஈடேறாத விஷயங்கள் எல்லாமே ஈடேறும். அந்த 21 தலைமுறையிலும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் எப்படி? அருமையாக இருக்கும் சார். நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல குடும்பம் அமையும். ஜாதகத்தில் வந்து அருமையான கணவன் கிடைப்பான். அரசனை போல வாழலாம், அருமையாக ராணி போல இருப்பீங்க சார். பண வரவு இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உடல்நிலை அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஜாயின்ட் பெயின் மட்டும் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அது கூட எதுக்காகனா தூக்கம் இல்லை. இவங்களுக்கு வந்து டிவி பார்க்குறது அது அதனால இல்லை, நிறைய நேரம் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடுச்சு. அதனால் நிறைய நேரம் வேலை செய்கிறாங்களா, நிறைய நேரம் சம்பாதிப்பாங்க. அந்த ஒரு சம்பாத்தியத்தில் வந்து கண்ணை முடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அளவோடு நீங்கள் வந்து வேலை செஞ்சு சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டு விடியற் காலையில் எழுந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா, படிக்கிறவங்களாக இருந்தால் கூட விடியற் காலையில் எழுந்து படிச்சிங்கன்னா அற்புதமான பலன். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக நற்காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ராசியை குரு பகவான் பார்ப்பது யோகம், அதனால உங்களுக்கு நற்காலம். ஆனால் ஜென்ம சனி, சனியில் இப்போ வந்து வக்கரப்பட்டிருக்காரு. வக்கரப்பட்டிருக்கிற போது நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து வேலை விஷயத்தில் எந்த இடத்துல வேலை பார்த்தீங்களோ பழைய இடத்துலையும் போய் திரும்ப வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்ய வேண்டாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். அதுவே உங்களுடைய ராசியில் சந்திரன் இருந்தால் தானே நம்ம ராசி. அப்போ ராசியில் சனி பகவான் வந்து வக்கரப்பட்டு இருக்கிற போது சிலருக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கும். வேலை இழந்து மன அழுத்தம் ஏற்படக்கூடியவர்கள் பல பேர் இருப்பீர்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜோதிட ஆலோசனை எடுத்துடணும், அது முக்கியம். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்குலாம் சிலருக்கு இருக்கும். அதனாலேயும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகக்கூடிய காலம்தாங்கிறத மறுக்க முடியாது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுலையும் சில சிக்கல் இருக்கு, அப்படித்தான் அமைப்பு இருக்கும். ஜென்மத்தில் சனி வக்கரமாக இருக்கிற போது மன அழுத்தம் அதிகம்தான். அந்த மன அழுத்தம் வேலையினால வரலாம், தொழில்னால வரலாம், குடும்பத்தினால வரலாம், நம்ம ஹெல்த்னால வரலாம். அதனால தாய் தகப்பன் உடல் நலமா அக்கறை எடுத்துக்கிடணும், நம்ம உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுக்கணும், இதெல்லாம் முக்கியம். சிலருக்கு எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். அந்த டிரான்ஸ்ஃபர்னால மன நிம்மதி குறைஞ்சி போனவங்க பல பேர். ஏங்க நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த டிரான்ஸ்ஃபர் சில பேருக்கு திருப்பி பழைய இடத்துக்கு தூக்கி போட்டுடுறாங்க. என்னங்க இது இப்படி திருப்பி ஆயிடுச்சே அப்படின்னு வந்து வக்கர காலத்தில் பலர் கேட்கறது உண்டு. ஆகவே சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம அதில் கூடுதல் கவனம் எடுக்கணும். சில பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு அந்த ப்ரமோஷனை திருப்பி வாங்கிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால வேலையில் நியாயம், நீதி, ஒழுக்கம் அதை கடைபிடிச்சிடணும். இங்கே ரொம்ப நல்ல மனிதர்கள் மீனராசிக்காரங்க எப்பவுமே ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க, பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் உங்கள் குணம். தப்பான விஷயத்துலலாம் நீங்கள் இறங்க மாட்டீங்க. இருந்தாலும் சில சிக்கல்கள் இருக்குது வக்கரச்சனி காலத்தில். அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படுதுங்க. அதுதாங்க நான் மிக முக்கியமாக நினைக்கிறேன். அந்த ஜாதகத்தில் வந்து இந்த சந்திரன் மேலே வக்கரச்சனி போனார்னா அந்த மன அழுத்தம் வருங்கிறது ஒரு விதி தாங்க. அந்த விதியினால்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆறுதல் தான் குருவுடைய பார்வைப்படுகிறது. அப்போ நல்லவர்களின் ஆலோசனை, ஆன்மீக ஞானிகளுடைய வழிகாட்டுதல், ஜோதிடர்களுடைய ஆலோசனை உங்களை காப்பாற்றிடும். அதுக்காக தான் எச்சரிக்கையாக இருக்குன்னு மட்டும்தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். பயப்படுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லலை, தைரியமாக இருந்துக்கலாம். குலதெய்வத்தை கும்பிடணும். மீனராசிக்காரங்க இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். அதே போல உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் பல மாணவர்களுக்கு ஏற்பட்டுரும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் கல்யாணமே கூடி வரலையே சார், வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். அதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிற இயற்கை தான். சில பேர் புதிய வீடு கட்டுவீர்கள். பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு இது யோகமான நேரம். பழைய வீட்டை இடிக்கிற வக்கரச்சனி காலத்தில் பழைய வீட்டை இடிக்கலாம், இடிச்சுட்டு புதிய வீடு தொடங்குவதற்கு ஏற்ற காலம். அதே மாதிரி கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் பல பேர் இப்போ இறங்குவீங்க, அதெல்லாம் வெற்றியை தரும். ஸோ நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன். பழனி கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுவது பெரிய வெற்றியை தரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொள்ளிக்காடு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது மிகப்பெரிய வல்லமையை உங்களுக்கு தருங்கிறது தான் உண்மை.